ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக இந்த காலை வேளையிலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் அருமையானவர்களே, கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த ஆண்டிலே தேவன் எடுக்க கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையையே நான் உங்களுக்கு செய்தியாக இந்த காலை வேளையிலே கொண்டு வருகிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன், அவருடைய நீதியை நாம் காண்போம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அதே மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நான் விழுந்திருந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாவார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும், நாம் கடந்து வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் அவர் நமக்கு இம்மானுவேலர். கடந்த ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு எபினேசராய் இருந்தார். இந்த புதிய ஆண்டிலும் அவர் நமக்கு யெகோவா ஈரேயாய், அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அருமையானவர்களே, இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, அவர்களை தேற்றி, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இங்கே ஆண்டவர் இந்த எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன் என்று பல காரியங்களை அவர் வாக்காக உரைக்கிறதை பார்க்க முடியும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு வரும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொல்லி, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். 4வது வசனத்தில் பாருங்க, நான் அவர்களை வழி நடத்துவேன், நான் அவர்களை வழி நடத்துவேன். 14வது வசனத்தில் பாருங்க, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், நானே அவர்களை மறுபடியும் கட்டுவேன், நானே அவர்களை என்னுடைய நன்மையினால் திருப்தி ஆக்குவேன், நானே அவர்களை வழி நடத்துவேன். 32வது வசனம் 33வது வசனத்திலே, நான் என் பிள்ளைகளோடு என் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அது மாத்திரமல்ல, அந்த எரேமியா 31:25 பாருங்க, நான் விடாய்த்து போன ஆத்துமாக்களை சம்பூரணமடைய பண்ணுவேன், தொய்ந்து போன அவர்கள் ஆன்மாவை நன்மையினால் நிரப்புவேன், நான் நன்மையினால் நிரப்புவேன், சம்பூரணமடைய பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, அதே 28வது வசனத்துல பாருங்க, அவர்களை கட்டவும் நாட்டவும் என் பிள்ளைகள் மேல் ஜாக்கிரதையாயிருப்பேன். I will watch over them to build and to plan. கட்டவும் நாட்டவும் நான் என் பிள்ளைகள் மேல் ஜாக்கிரதையாயிருப்பேன். 20வது வசனத்தை பாருங்க, அவர்களுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன், அவர்களுக்காக உருக்கமாய் இறங்குவேன். எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இந்த எரேமியா 31ஆம் அதிகாரத்தில். இருள் நம்மை சுற்றி மூடினாலும் அந்த இரவையும் வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னுடைய நண்பர் ஒருவர் கடந்த நாட்களில் சந்திக்கும் போது சொன்னார், புதிய ஆண்டிலே இந்த 2025 பல காரியங்களை நான் செய்வதற்கு விரும்புகிறேன், ஆனால் இந்த 2025 நம்மளையெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறதோ தெரியல என்று அவர் வேடிக்கையாக ஒருவித கலக்கத்தோடு சொன்னார். இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடலாம். அருமையானவர்களே, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் தான் தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார். கடைசி காலங்கள் அப்படித்தான் இருக்கும். கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தத்தின் செய்திகள், இது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் இருள் நம்மை சுற்றி மூடினாலும் அந்த இரவையும் வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டுகள் முடியலாம், ஆண்டுகள் மாறலாம், நாம் ஆராதிக்கிற தேவன் நம் கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். ஆகவே தான் அங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம்
13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், ஆண்டுகள் மாறலாம், நம்முடைய கர்த்தர் மாறாதவர். அருமையானவர்களே, பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது எவரையும் என்று பக்தன் பாடினது போல அவருடைய பாசம் அப்படிப்பட்டது, அளவிட முடியாது. ஒருவேளை நீங்க உள்ளத்தில் ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம், இந்த 2025 எப்படி இருக்குமோ என்று சொல்லி. உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்பட வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக ஒரு நாளும் விடமாட்டேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் அல்லவா நம்மோடு கூட இருக்கிறார். அன்றொரு நாள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து சுமார் 400 வருடங்களுக்கு மேலான அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக அவர்கள் பயணப்படுகிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அன்றைய தினம் இஸ்ரவேலர்கள் ஒரு பலத்த கையோடு புறப்பட்டார்கள். அந்த பலத்த கரம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம். என் கரம் உன்னோடு கூட உறுதியாக இருக்கும், என் புயம் உன்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறாரே இந்த ஆண்டு முழுவதும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலக்கரம் பிடித்து நான் அல்லவா மகனே மகளே துணையாயிருக்கிறோம். நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து வரவில்லை. கர்த்தர் தான் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து கொண்டு வந்து விட்டார். கர்த்தர் தான் நம் ஒவ்வொருவரையும் அழைத்தவர், உண்மையுள்ளவர். இந்த புதிய ஆண்டை காண கிருபை கொடுத்தவர். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கும். நான் அவர்களுக்கு நன்மை உண்டாகவே என் கண்ணை வைப்பேன் என்று எரேமியா 24:6 படி அவர் நம்ம மேல் கண் வைத்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். நமக்கு நன்மை உண்டாகும். அதின் காலத்திலே ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரள விட மாட்டேன். அக்கினி ஜுவாலைகளும் உன்னை வேகாதிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி இந்த ஆண்டு முழுவதும் நான் நடந்து வருகிற எல்லா வழிகளிலும் நம்மோடு கூட நடந்து வந்து நம்மை நடத்துகிற தேவன். அருமையானவர்களே, மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவருடைய வெளிச்சத்தை நீதியை நான் பார்ப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை நியாயத்தை நான் பார்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சஞ்சலத்தை நான் மாற்றுவேன், உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன். புதிய ஆண்டுக்குள்ளே ஏதோ ஒரு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறீங்களா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன். உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. I will give them comfort and joy. ஆண்டவர் சொல்லுகிறார், I will give them comfort and joy. நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், அவர்களை தேற்றுவேன், அவர்களுடைய சஞ்சலங்களை மாற்றுவேன், அவர்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கிற ஒரு வாக்கு என்ன? கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13 அதுதான் சொல்லுகிறது. I will give them comfort and joy. மீகா 7:9 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நான் இருளிலே உட்கார்ந்த நாட்களாய் இருக்கலாம், ஆனால் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்கு அவர் வெளிச்சமாய் இருப்பார். அவருடைய நீதியை பார்ப்பீர்கள். காலங்கள் மாறலாம், நம்முடைய கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். கடும் புயலே எழும்பலாம், நாம் அஸ்திவாரம் இட்டிருக்கிற கண்மலை ஒரு நாளும் அசையாது. மனித கைகள் நம்மை விட்டு விலகலாம், நம் மன்னருடைய கரங்கள் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது, அது நம்மை கைவிடாது. அலையா எத்தனை பிரச்சனைகளில் அலை மோதினாலும் இனி வருகிற நாட்களில் அந்த அலைகளுக்கு மேல் எழுந்து நடக்க பண்ணுகிற தேவன் இம்மானுவேலராய் நம்மோடு கூட வருவார். அவர் உலகத்தின் சகல நாட்களிலும் நம்மோடு கூட வருகிறவர். அவர்தான் இந்த புதிய ஆண்டை காண கிருபை கொடுத்தார், கரம் பிடித்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர பண்ணுவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்களை, சஞ்சலங்களை,
பலவிதமான வியாகுலங்களை கொண்டு வருவதற்கு பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். பயத்தை கொண்டு வருவதற்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வருவதற்குண்டான பல காரியங்கள், சூழ்நிலைகள் நம்மை தேடி வரலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன? என்னுடைய துக்கத்தை மாற்றுகிற ஒரு தேவனும் எனக்கு உண்டு. என் சஞ்சலத்தை நீக்கி என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் வழி நடப்போம். அருமையானவர்களே, கர்த்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புங்க. அது ஒரு நாளும் மண்ணிலே விழாது, வீண் போகாது. அருமையானவர்களே, வேதத்திலே ஆண்டவர் சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்தின பலரை பார்க்கும் பொழுது இந்த நாள் காலை வேளையிலே, இந்த நாளிலே 3 பேருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களுடைய துக்கத்தை எந்த விதத்திலே மாற்றினார், அவருடைய வாழ்க்கையிலே வந்த அந்த துக்கமும் சஞ்சலமும் எப்படிப்பட்டது, எதிர்காலமே சூனியமாகி விடுமோ என்ற சூழ்நிலையிலே தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டார் என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே 3 மனிதர்களை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன சத்தமாய் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்துரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். யார் இந்த மனிதன்? யாக்கோபு தன் மாமனாகிய லாபானிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 10 முறை என்னுடைய சம்பளத்தை மாற்றினீர். என் தேவன் என்னோடு கூட இராமல் போனால் என்னை நீ வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்தார். என கருமையானவர்களே, இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்த துக்கம் என்ன? அவனுடைய மாமன் லாபான் அவனுடைய சம்பளத்தை மாற்றுகிறான். தேவனோ அவனுடைய சஞ்சலத்தை இங்கே மாற்ற சித்தம் கொண்டதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாக தன்னுடைய மனைவியாகிய ராகேலையும் லேயாளையும் அழைத்து, அதே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த யாக்கோபு என்ன சொல்கிறான்? உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 6வது வசனத்திலே சொல்லுகிறான், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன். ஆனால் உன்னுடைய தகப்பன் என்னை வஞ்சித்தான், என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான் என்று சொல்லுகிறான். 10 முறை. உழைப்பு வஞ்சிக்கப்பட்ட, வருமானம் வஞ்சிக்கப்பட்ட, சம்பளம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் துக்கத்தோடு கூட ஒருவன் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. வரத்துள்ள பலன் இல்லாம கையின் பிரயாசங்கள் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களோ? மனிதர்களால் உங்கள் உழைப்பு சுரண்டப்பட்டதோ? இந்த லாபான் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன? வெண்மை. அந்த வெண்மை என்ன? நீதி, நியாயம், உத்தமம், பரிசுத்தம். ஆனால் அதற்கு கொஞ்சமும் இடம் வைக்கவில்லை. சொந்த மாமனே, மாமியார் கொடுமைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் மருமகனை மாமனார் கொடுமைப்படுத்துகிறத பாருங்க.
அவ்வளவு உண்மையா? பகலிலே வெயிலு, இரவிலே குளிர் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிரு. இவ்விதமாய் உன்னுடைய மந்தையை காக்க நான் பாடுபட்டேன் ஐயா லாபான் மாமனே. ஆனா 10 முறை என் சம்பளத்தை மாற்றி என்னை வஞ்சித்தாயப்பா. தேவன் அதை பார்த்தார். தேவன் என்னுடைய சிறுமையை பார்த்தார். அவர் என்னை வெறுமையாய் அனுப்பிவிட விரும்பவில்லை. என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே தான் பின் நாட்களில் அவன் என்ன சொல்லுகிறான்? 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரமானல்ல. 2 பரிவாரங்கள் உடையவனாய் இன்னைக்கு நான் மாறி இருக்கிறேன். யாக்கோபே, லாபான்கள் உன்னுடைய சம்பளத்தை மாற்றலாம், தேவனோ உன்னுடைய சஞ்சலத்தை மாற்றுகிறவர். இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே வருமானம் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ, வருமானங்கள் எல்லாம் தொட்டல் பையிலே போடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, இழப்பு, நஷ்டம், வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ, ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். இந்த ஆண்டு நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு தோல்வியின் விளிம்பில் இருந்த பேதுருவை 2 படகு நிரம்பி ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு மாறாதவர். 2 பரிவாரங்கள் உடையவனாய்த்தான் அங்கே யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்க நினைக்கலாம், வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நான் உன்னை சரியாக மகிழ்ச்சியாக்குவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த காலை வேளையிலே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் காணவில்லையோ என்று நீங்க நினைக்கலாம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனம் எப்படி முடிகிறது? லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன் என்று கர்த்தருடைய தூதன் ஒருவர் அவனுக்கு சொப்பனத்திலே சொல்லுவதை பார்க்க முடியும். I have seen all that Laban is doing to you. யாக்கோபே, I have seen all that Laban is doing to you. லாபான் என்கிற இந்த மனிதன் உன்னை வஞ்சிக்கிறதையும் உன் வருமானத்திலே உன்னை வஞ்சிக்கிறதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் சஞ்சலம் நீங்க, நான் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். நடந்தது என்ன அருமையானவர்களே? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். இவ்விதமாய் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான். 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாற்றுகிறார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவன். நம்மை இருளிலே உட்கார வைக்கும்படி, வறுமையிலேயும் பற்றாக்குறையிலேயும் உட்கார வைக்கும்படி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்கிற வேதத்தின் படி, ஒருவேளை சத்துரு சில அழிவுகளை, சில வஞ்சனைகளை, வீண் செலவுகளை உங்க வாழ்க்கையில், வருமானத்தை, உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட முடியாத அளவிற்கு பல காரியங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு தருவேன். உன் சிறுமையை நான் பார்த்து விட்டேன். உன்னை வெறுமையாய் அனுப்புவது என்னுடைய சித்தம் அல்ல. இந்த ஆண்டு சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கைகளின் பிரயாசங்களிலே ஒரு மனிதனுக்கு சம்பளம் மாற்றப்பட்டது. கர்த்தரோ அவனுடைய சஞ்சலத்தை மாற்றுகிறார். 2வதாக ஒரு மனிதன். யார் அவன்? யோசேப்பு. அந்த மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அந்த பானபாத்திரக்காரனிடத்திலே ஜெயிலில் இருக்கும்போது யோசேப்பு சொல்லுகிறான், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறான். அந்த ஜெயிலில் இருந்த அந்த நாட்கள் எல்லாம் மிகவும் துக்கமும் வேதனையும் அவனை ஆட்கொண்டு இருக்கும் அல்லவா? எப்படின்னு சொல்லுகிறான் பாருங்க, நான் இந்த காவல் கிடங்கிலே என்னை ஜெயிலிலே வைக்கும்படியாக நான் எந்த கொடுமையும் எந்த தவறும் செய்யவில்லை. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன், பொய் குற்றம் சாட்டப்பட்டவன். யோசேப்பு என்றால் அர்த்தம் என்ன? பெருக்கம். யோசேப்பே, உலகம் உன்னை கைதியாக மாற்றலாம், ஆனால் கர்த்தர் உன்னை அதிபதியாக மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு சூழ்நிலை கைதியாய் உயர்வட முடியாம, பெருக்கம் அடைய முடியாம, மேன்மை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பீர்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவனுடைய வஸ்திரங்களை உருவுகிறார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை அடிமையாக விற்றுக்கிறார்கள். தேவனுடைய அழைப்பு ஒரு மகா உன்னதமான அழைப்பு அவன் மேல் இருக்கிறது என்பதை அவனுடைய குடும்பம் அறியவில்லை. இந்த போத்திபார் தன்னுடைய மனைவி சொன்ன காரியத்தை மாத்திரம் நம்பி அதுதான் மெய் என்று சொல்லி அவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிவிட்டான். அவன் மேல் இருக்கிற நியாயத்தையும் நீதியையும் அங்கே அறிய முடியாத ஒரு இருள். ஆனால் கர்த்தர் அதை பார்த்தார். அவன் மேல் இருக்கிற அழைப்பு, அவன் அதிபதி, நாடுகளுக்கு அவன் களஞ்சியங்களை திறக்க வேண்டியவன். அவன் மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது. அநேகருக்கு அவன் நீதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஒரு நாள். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே பார்வோன் யோசேப்பை அழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சிறை வஸ்திரம் மாறுகிறது. ஒரே ராத்திரியிலே சிறைச்சாலையினுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. அருமையானவர்களே, அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர் வழங்குகிற ஒரு நியாயம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீதி செய்ய கர்த்தருக்கு ஒரு வேலை உண்டு. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை பார்த்ததான் சொல்லுகிறார். மீகா 7:9 படி அவர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பீர்கள். சிறைச்சாலைக்குள் வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அடைபட்ட ஒரு சூழ்நிலையிலே, பிரகாசிக்க பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலே, நீங்கள் இன்னைக்கு வலுக்கட்டாயமாக வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் சிறகடிப்பதற்கு முன்னதாக ஒரு கூட்டுப்புழு பருவம் உண்டு. அருமையானவர்களே, ஒரு நாள் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றையும் நன்மையா என் வாழ்க்கையிலே முடிய பண்ணினார் என்று ஆதியாகமம் 50:20 பார்க்கிறோம். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணுகிறார், வெளிச்சத்திலே கொண்டு வந்தார். ஆதியாகமம் 41:41 வசனம் சொல்லுகிறது, எகிப்து தேசம் முழுவதும் நான் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன். இந்த எகிப்து தேசத்திலே உன்னுடைய உத்தரவில்லாமல் ஒருவனும் கையை காலை அசைக்க முடியாது. அருமையானவர்களே, பதவியை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுக்கிறார். போஸ்ட கொடுத்தவர் இப்பொழுது பவரை கொடுக்கிறார். ஆதியாகமம் 47:6 அந்த முழு எகிப்து தேசமும் பஞ்சத்தில் இருக்கும்போது கோசே நாடு என்கிற ஒரு செழிப்புள்ள பகுதியை கொடுக்கிறார். செழிப்புகளை ஆண்டவர் கொடுக்கிற தேவன், நாம் வாழ்வடைந்து இருக்கும்படி விரும்புகிற தேவன். மிகவும் செழிப்பான சிறந்த ஒரு பகுதி கோசே நாட்டை அந்த யோசேப்பின் சந்ததிகளுக்கு பார்வோன் கொடுக்கிறான். பதவியை கொடுக்கிறான், போஸ்டை கொடுத்தவர், அங்கே பவரை அதிகாரத்தை கொடுக்கிறவர். இப்பொழுது செழிப்பான இடங்களை, பிராஸ்பரிட்டியை கொடுக்கிறார். யோசேப்பே, உலகம் உன்னை கைதியாக மாற்றலாம், ஆனால் நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உன்னை அதிபதியாக உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உண்டு. உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக instead of shame you shall have double prosperity and everlasting joy. குடும்பம் தேவன் அவன் மேல் வைத்திருந்த அழைப்பை அங்கே துச்சமாக நினைத்தது. உலகம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் நீதியையும் கொடுக்க தவறி பொய் குற்றம் சாட்டி அங்கே ஜெயிலிலே வைத்தது. ஆனால் கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வந்தார். கடைசியாக ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். யோபுவே, சாத்தான் உன்னை சாபமாக மாற்றலாம், ஆனால் கர்த்தரோ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். யோபு 14:14 சொல்லுகிறது, எனக்கு மாறுதல் எப்பொழுது கிடைக்கும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். உடமையை இழந்தான், உறவாடின பிள்ளையை இழந்தான்,
நண்பர்களுடைய ஆறுதலான வார்த்தை இழந்தான், மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை இழந்தான், சரீர சுகத்தை இழந்து நிற்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே இடைபடுகிறார். 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, தேவரீர் நீர் என் வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதே 42ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, அவனை முன்மடங்காய் பல மடங்காய் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறார் இரட்டத்தனையாக. உலகமோ சாத்தானோ அவனை சாபத்திற்குள்ளாய் கொண்டு வந்தது, ஆனால் கர்த்தரோ அவனை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். கர்த்தருடைய நீதியை இந்த ஆண்டு பார்ப்பீர்கள். உங்களுடைய சஞ்சலம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். உங்கள் சஞ்சலம் நீங்கி உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர். 3 மனிதர்களை சொன்னேன். யாக்கோபே, லாபான் உன்னுடைய உழைப்பை சம்பளத்தை மாற்றலாம், ஆனால் கர்த்தரோ உன் சஞ்சலத்தை மாற்றி உன்னை 2 பரிவாரங்கள் உடையவனாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். யோசேப்பே, உலகம் உன்னை கைதியாக ஒரு சிறையிருப்பிலே நீ செயல்பட முடியாம மேன்மை அடைய முடியாம வைக்கலாம், ஆனால் கர்த்தரோ உன்னை அதிபதியாய், நீ கைதி அல்ல, உன்னை அதிபதியாக நான் மாற்ற சித்தம் கொள்ளுகிறேன். சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. யோபுவே, சாத்தான் உன்னை சாபமாக மாற்ற நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தின் மகனாக மாற்ற விரும்புகிறார். யோபு என்கிற பதத்தினுடைய அர்த்தம் என்ன? அவன் திரும்புகிறவன், அவன் திரும்புகிறவன் என்று சொல்லி. அருமையானவர்களே, சாபத்திற்கு நேராக அவனை சத்துரு திருப்புகிறான், கர்த்தரோ அவனை ஆசீர்வாதத்திற்கு நேராக திருப்புகிறார். வெட்டு கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கொட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் பலனை தருகிறவர். கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இது மாறட்டும். உலகம் கலங்கலாம், கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய ஆண்டிலும் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னவரே, நான் அவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவேன், அவர்கள் என்னுடைய நீதியை பார்ப்பார்கள் என்கிற வாக்கின்படியாக ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை நீர்தான் அழைத்து கொண்டு வந்து விட்டிருக்கிறீர். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கிறவனுடைய கரத்திலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவருடைய கரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இன்று வரை என் மகனே, மகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் மகனே, மகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று வரை உன்னை குறைவின்றி நடத்தின உன் தேவனாகிய கர்த்தர் எபினேசர் மாத்திரமல்ல, அவர் இம்மானுவேல், உன்னோடு இருக்கிறவர், மரண பரியந்தம் உன்னை நடத்த வல்லமையுள்ளவர். நான் யெகோவா ஈரே என்னப்படும் தேவன், சகல தேவைகளுக்கும் போதுமானவர், உன்னுடைய நல்ல மேய்ப்பன். இதோ உலகின் சகல ஜீவராசிகளையும் போஷித்து பாதுகாத்து நடத்துகிறது நான் அல்லவா? புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உன்னை நடத்த மாட்டேனோ? உன் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வேன். என் மகனே, மகளே, என் வல்லமையும் என் அன்பும் குறையாததல்ல. உன் கவலைகள், உன் பாரங்களை என்மேல் வைத்து விடு. நான் உன்னுடைய சுமை தாங்கி, நீ ஏன் பாரம் சுமக்க வேண்டும்? விடுதலையோடு என்னை ஆராதி, விடுதலையோடு என்னை துதி, ஜெபி, என்னை நம்பு. ஏன் கலங்கி போகிறாய்? உன் மேல் என்னுடைய முத்திரை உள்ளது. நீ தனித்தவன் அல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. நீ கைவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவள் அல்ல. உன் தேவைகளை குறித்து கலங்காதே, அவைகள் அற்புதமாய் உன் தேவனாகிய கர்த்தரால் சந்திக்கப்படும். உன் சத்துருக்களுக்கு பயப்படாதே, உன் யுத்தங்களை நான் நடத்துவேன். உன் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எந்த அந்தகாரத்தின் கிரியைகளும் உன்னை தொட முடியாது. இதோ இந்த கால வேளையிலே என்னுடைய இரக்கங்களை உன்மேல் மழையை போல் பொழிகிறேன். உன்னை கட்டி வைத்திருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் இருந்து இதோ என் கரம் உன்னை விடுதலையாக்குகிறது. இருளின் அதிகாரங்கள் உன்னை தொட முடியாது.
புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளை குறித்த கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு அவர்கள் மன விருப்பத்தின்படி தந்து அவர்களுடைய இருதயத்தின் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீராக. வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தர் நடத்தும். மகா வறட்சியான காலங்களிலும் நடத்துகிற தேவன், அநாதி தேவன், நீர் இவர்களுக்கு அடைக்கலமாயிரும். உம்முடைய நித்திய புயங்களே இவர்களுக்கு ஆதாரமாய் மாறட்டும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் உறுதிப்படுத்தும். நல்ல நாட்களை காண நல்ல செய்திகளை மாத்திரம் கிருபை தாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் வாய்க்கும். கர்த்தரே மக்களுக்கு துணையாயிருப்பீராக. கர்த்தரே இவர்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வீராக. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் உறுதிப்படுத்தும். இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.